பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரேங்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் கிருபையாக நம்ம 7 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த நன்றி அறிதலோடு அவருக்கு உகந்த, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். கிருபையாய் தந்த இந்த நல்ல புதிய மாதத்துக்காக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே எடுக்கவோ சுமக்கவோ அறிவிக்கவோ ஆண்டவரே நாங்கள் எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையாகிய வசனத்தை அறிவிக்க ஆண்டவரே இந்த பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. நீர் வார்த்தையில் ஜீவனை வைத்திருக்கிறீரப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, செத்த கிரியைகளற அவர்கள் ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெயம் பெற ஆவியானவர் நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை, உடைய எழுத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அறிவிக்க எவ்வளவேன்னு தகுதி இல்லை. நீர் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையினுள்ள இந்த ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களுக்காக தேவ வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் எங்களை அழைத்து வைத்திருக்கிற எங்களுடைய அலிலியா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அனுப்புகிறதான இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கப்படுகிறதான அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் சரியான நேரம் ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பதில் தருகிறவர் கர்த்தர். அவருடைய பதிலுக்காக, மறு உத்தரவுக்காக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த ஆமென் தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த மாத ஆசீர்வாதமான தேவனுடைய வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. சங்கீதம் 63 7வது வசனத்தை பார்ப்போம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். எப்படியாக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வியாதிகள், விக்கிரங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், பிசாசின் கிரியைகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, துணிந்தோ துணிகரமாகவோ நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவைகள் நீ நடுவில் இருந்தும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாக நம்ம இந்த புதிய மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இதற்கு காரணம் ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகர் தேவனை தனக்கு துணையாக கொண்டிராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறும் சொல்கிறது, கர்த்தரை தனக்கு துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேறும் என்ன செய்கிறது சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக துணைகளை மனிதர்கள் வாஞ்சிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்தை, ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை இன்றைக்கி மனுஷர்கள் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகள் நமக்கு துணையாக இருக்கும். வேதமும் சொல்லுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவும்.
ஆனால் அது நமக்கு என்னவாக இருக்க முடியாது, மரண பரியந்து நமக்கு துணையாக இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை என்ன செய்வார், நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மரணத்திற்கு காரணமாகவே பணமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் காரணமாக மாறிவிடுகிறது. ஆனால் அப்படினாலே நீங்களும் நானும் அந்த பணம், சொத்து, ஆஸ்தி இவைகள்தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லி தேவனை தேடாமல் இருந்துடாதீங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க. இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுறவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை நீங்கள் துணையாக கொண்டிருக்க வேண்டும். சிலர் சொந்த பந்தங்கள், ஜாதி ஜனங்கள், மனிதர்களை தனக்கு துணையாக என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. வேதமும் நம்ம வாசிக்கிறோம், அதிலே ஆண்டவர் மனுஷனுக்காக ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஒரு பெண்ணை என்ன செய்தார், அவனிடத்திலிருந்து எடுத்தார். வேதம் சொல்கிறது, மனுஷனிலிருந்து அவர்கள் எடுக்கப்பட்டபடினால் அவருக்கு மனுஷி என்று பெயர். அவளை ஏற்ற துணையாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் வேதம் சொல்கிறது, துணையாக இருக்க வேண்டிய அவள் மனுஷனுக்கு எப்படி ஆகிட்டா பாருங்கள், வினையாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அதனால் அந்த உலகத்தில் காணப்படுகிற அநேகர் ஜாதிக்காரங்க, சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொள்ளக்கூடாது. இவர்களை நாம் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துவர்களாக, அவர்களோடு அன்பு பாராட்டி தேவனுடைய சத்தியத்தை, பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக நீங்களும் ஆயத்தப்படும், அவர்களையும் ஆயத்தப்படுத்துவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களையே நம்பி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் யாருக்கெல்லாம் நாசியிலே சுவாசம் இருக்கிறதோ, மூச்சு சுவாசம் விடுகிறார்களோ, யாரையும் நம்ம முடிவு வரைந்து என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. எல்லாரும் மாறி போயிடுவாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் உண்டு என்று, தரித்திரரை அநேகர் என்ன செய்வார்கள், வெறுப்பார்கள். அதனால் பணம் இருந்தால் அநேகர் வருவாங்க, சொந்த பந்தம், ஜாதி ஜனம் எல்லாரும் வருவாங்க. பணம் இல்லை, அவ்வளோதான். சுகம் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, ஆமாம் அழகு இல்லை, திறமை இல்லை, என்ன உங்களுக்கு இல்லாமல் போகுதோ அந்த நேரத்திலலாம் உங்களை விட்டு மனிதர்களெல்லாம் என்ன செஞ்சிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரையே நம்பியிருக்கு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் பேரில் எப்படி இருங்க, மற்ற மனுஷர் பேரில் அல்ல, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தேவனையே உங்களுக்கு நீங்கள் துணையாக கொண்டிருப்பீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவன் ஆபிரகாமாய் மாறுகிறதுக்கு முன்பதாக, அவனை மாற்றுகிறதற்கு முன்பதாக ஆபிரகாமாய் இருக்கும்போது அழைத்தார். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனை அழைத்த தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன், சபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் அவனுக்குள்ளே எப்பொழுது நிறைவேறிற்று என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், இதுவைகளெல்லாம் உனக்கு நிறைவேற வேண்டுமானால் நீ உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. ஆனால் இன்றைக்கு அநேகர் வேதத்தினுடைய தேவ வசனத்தை அவர்கள் தனக்கு ஏற்றபடி திருப்பிக் கொள்ளுகிறார்கள். ஆமாம், இன்றைக்கி ஒரு விசேஷமான போதகம் எழும்பி இருக்கிறது. ஆமாம், கிருபையின் உபதேசம், கிருபையின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியையினால் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்தபடினால் அவனுடைய பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து அவர் நம்முடைய மனுஷனுடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனபடினாலே மனுஷர்கள் யாரிடத்திலையும் இந்த குறைகளோ குற்றங்களோ எண்ணப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை பார்த்து நீங்கள் இனிமேல் என்ன பாவம் செய்கிறீர்களோ அந்த பாவத்தை நீங்கள் விட வேண்டும் என்று என்ன செய்கிறதில்லை, கற்றுக் கொடுக்கிறதில்லை, எச்சரிப்பதில்லை. காரணம், கிருபையின் பிரமாணம் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாள் அதை என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்ன வார்த்தை, இனத்தை விடு, ஜாதியை விடு, தகப்பன் வீட்டை விடு, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. நீ விட வேண்டியதை விடணும், ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படியணும்.
ஆனால் இதனால் கிரியைகள், இதனால் பிரமாணம், இவையெல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே ஒழித்து விட்டார் என்று சொல்லி ஒரு நூதனமான வார்த்தை என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். பயந்தால் மட்டும் போதாது, வழிகளில் என்ன செய்யணும், நடக்கணும். பிசாசும் அவருடைய நாமத்தை சொன்னோன்னே பிசாசு என்ன செய்கிறது, பயப்படுகிறது. அதனால் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவார்னா அப்போ சத்துரு ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? அப்படி அல்ல. ஆனால் நாம் அவருடைய வழிகளை நடக்கணும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பொழுது தேவ வசனம் உங்களுக்குள்ளே நிறைவேற அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி கிரியைகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாக இருந்தீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், துணையாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் மனிதர்களையும் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. சிலர் தன்னுடைய சுய பலத்தை, ஞானத்தை, அறிவை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, நம்பி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தரையே நாம் என்ன செய்யணும், சார்ந்திருக்க வேண்டும். அவர் மேலையிலே நாம் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேறும் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் நீங்களும் நானும் கர்த்தரை துணையாக கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தருக்கு ஒரே ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியதான வார்த்தை, சங்கீதம் 63 7வது வசனத்தை, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆண்டவரை துணையாய் கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். செட்டையின் நிழல்களிலே நான் என்ன செய்கிறேன், களி கூறுகிறேன். களி கூறுதல் என்று சொன்னால் அது ஜெயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதில், அவன் என்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறானோ அதற்கான ஆன்சர் அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது. வெற்றி கிடைத்திருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்த உயர்வு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் துரத்தப்படவில்லை, இவர்கள் துரத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி, அதற்கு பேர் தான் என்னது, களி கூறுதல். இந்த களி கூறுதல் யாருக்கு உண்டு என்று இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது எழுதியிருக்கிறார். ஆவியானவருடைய துணை கொண்டு என்ன சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். இன்றைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால், உங்களுக்கு மேன்மை வேண்டுமானால், உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுடைய பட்சத்திலிருந்து வெற்றியை தர வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கணும், துணையாக இருக்கணும். தேவனை துணையாய் கொண்டிருந்து களி கூறுகிற ஜெயம் பெறுகிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஏனென்றால் இன்றைக்கி அநேகர் ஜெயம் பெற விரும்புகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. அநேக காரியங்கள் நாம் ஜெயத்துக்காக அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், ஆயத்தமாகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜெயம் கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யணும், தரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால், கர்த்தருடைய ஆவினாலே என்ன செய்யும், ஆகும். அப்போ தேவன் உங்களுடைய பட்சத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கிடைக்கும். களி கூறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜெயத்தை, இந்த களி கூறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கி இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் முதல் தலைப்பு, தேவன் நமக்கு துணையாக இருந்து அவர் நமக்கு களி கூறுதல் ஆன ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறதற்கு நாம் யாராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கி நண்பர்கள், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிப பையங்கள், பிள்ளைகள் எல்லாம் தனக்கு துணை, லவ்வர், இப்படி அநேகர் நண்பர்களையும் சிநேகிதர்களையும் தனக்கு துணைவியாக, அதாவது கணவனாக, அதாவது பாய் ஃப்ரெண்ட், பெஸ்டி அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்கிறாங்க. இவங்களாம் தனக்கு துணையாக தெரிந்து கொள்கிறவர்கள்லாம் யாராக இருக்கிறாங்கன்னா அநேக தகுதிகளை பார்க்குறாங்க. ஒன்று பணம் இருக்கிறதா, இல்லை திறமை இருக்கிறதா, அழகு இருக்கிறதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க எந்த ஜாதியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, இப்படி அநேக காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது மனுஷனுடைய பார்வை. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மனுஷன் பார்க்கிறவரமாக அவர் என்ன செய்கிறவரல்ல, பார்க்கிறவரல்ல. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதற்கு இந்த பூமியிலே மனிதர்கள் பார்க்கிறது போல நீங்கள் பெரிய ஜாதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதற்கு மனிதர்கள் பார்க்கிறது போல நீங்கள் பணக்காரர்களாக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர் உண்டு என்று சொல்லி. நல்லா பணக்காரராக இருந்தால் நிறைய பேர் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஐஸ்வர்யவானுக்கு நிறைய பேர் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. பேசாமல் போன சொந்தக்காரங்க, படித்தவங்க, பழகினவங்க, நண்பர்கள்லாம் பணத்தையும் அந்த பட்டத்தையும் பதவியும் பார்த்தா ஆமாம் சொந்தமாகவே இருக்காது, ஆனால் சொல்லுவாங்க தூரத்து சொந்தம் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற பணம். அதனால் நீங்கள் பணம், பட்டம், பதவி இது இருந்தால் தான் மனிதர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு துணையாக இருக்கணும்னா நீங்கள் காணிக்கை பணம் கொடுக்கறதுனால அல்ல, நீங்கள் ஜாதி பார்க்கறதுனால அல்ல, திறமை, அழகு, ஞானம், அறிவு, எத்தனையோ காரியங்கள் இந்த மனிதர்கள் பார்க்கிறது இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ மனுஷன் பார்க்கிறதமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்ன? இன்றைக்கி நாம் தியானிக்கக்கூடியதான காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய பட்சத்தில் கர்த்தர் துணையாக இருந்து யாருக்கு கர்த்தர் களிகூறுதலை தந்தார் அதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆவியானவர் துணை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை பாருங்கள். 33வது சங்கீதம் வாசிப்போம். 33வது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து பாருங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? களிகூறுங்க. நீதிமான்களே, ஆண்டவர் யாருக்கு துணையாக இருக்கிறார்? எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான்கள் என்றால் இந்த உலகத்தில் தன்னை சுத்தவனாக காண்பிக்கிறவர்களாக அநேகர் தன்னை நீதிமான்களை போல காண்பிக்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. வீதிகளிலே, சந்தைகளிலே தங்களுக்கு மரியாதையை, ஆமீன், வந்தனங்களை அவங்க கேட்குறவங்களாக இருக்கிறாங்க என்று இயேசு கிறிஸ்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட நீதிமான்களைப் போல நடிக்கிறவர்களாக அல்ல. இவர்கள் யார்? வேதம் சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். யார் மனம் திரும்பி இருக்கிறார்களோ, யார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறாங்க? நீதிமானாக இருக்கிறாங்க. அந்த நீதிமான்கள் என்ன செய்வாங்க? நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்கள் செம்மையானவர்கள். அவர்களுக்கு தகுதி என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர்கள் துதிப்பார்கள். யாருக்கு கர்த்தர் களிகூறுதலை தருவார்? நீதிமானுக்கு. அந்த நீதிமான்கள் யார் என்று சொன்னால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள்லாம் துதிக்கிறவர்கள். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனை அதிகமாக என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அல்லேலூயா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை இன்றைக்கி அநேக வியாக்கியானங்கள் சொல்லி இன்றைக்கி சபைகளில் என்ன சொல்லுகிறதில்ல? அல்லேலூயா சொல்லுகிறதில்ல. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு பேர், என்ன பேர் தெரியுமா? இங்கே எந்த நேரமும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவாங்கன்னு ஆண்டவரை அறியாத புற மதஸ்தனர் சொல்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நம்மளை பார்த்தோன்னே அல்லேலூயா கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அன்றைக்கி என்ன சொல்கிறதில்ல? அல்லேலூயா சொல்கிறதில்ல. மோசே அல்லேலூயா சொல்லுவார். நீங்களாம் கர்த்தரை துதிக்கணும். அப்போது நீங்கள் யாரும் அல்லேலூயா என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது அப்படின்னு அநேக வியாக்கியானங்கள் சொல்கிறாங்களே ஒழிய அல்லேலூயா சொல்கிறவங்களே சொல்ல விடாமல் என்ன செய்கிறதாங்க? அப்படிலாம் இல்லை. நல்ல ஆண்டவருக்கு என்ன செலுத்துங்க? துதி செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க, அவரை போற்றி புகழுங்க, அவரை வாழ்த்தி வணங்குங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம், அல்லேலூயா என்று சொல்லப்படுகிறதான அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு வேதம் கற்றுத்தருகிறதான ஒரு மகத்துவமான பதில் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்க, வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொண்டீர்களானால் அதிலே பரலோகத்திலே கேட்கப்படுகிறதான சத்தத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கான மகத்துவங்கள் என்ன? அதற்கான அர்த்தங்கள் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அதை திரித்து மனிதர்களை என்ன சொல்ல விடாமல் ஆக்கியிருந்தாங்க, அல்லேலூயா சொல்ல விடாமையே ஆக்கியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. அல்லேலூயா நீங்களும் சொல்லுங்கள், அடுத்தவங்களும் சொல்லட்டும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த மகத்துவங்களை, அதிசயங்களை ஒவ்வொரு வார்த்தைகளாய் சொல்லி நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்க?
துதிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் துதி செய்தலே அவர்களுக்கு எப்படி இருக்கிறதா, நீதிமான்களுக்கு தகும் என்று நாம் என்ன செய்கிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா என்று வாசிக்கிறோம். இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனுக்கே, தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இந்த அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை. அதனால் நல்ல கர்த்தரை துதிங்க. அருமையான யோசபாத் ராஜா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். அவன் என்ன செய்தானா பாருங்கள். அவனுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பியிருந்தார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான், தேவனை துதிக்கிறவர்களை என்ன செய்தான், ஏற்படுத்தினான். வேதம் சொல்கிறது, 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தின் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். மோவாப் புத்திரரும் அம்மோனி புத்திரரும் அவனுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்திருந்த நாட்களிலே அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன செய்தான் பாருங்கள், துதி செய்கிறவர்களை ஏற்படுத்தினான். ஏனென்றால் துதி செய்கிறதே செம்மையானவர்களுக்கு தகும். அவர்கள் துதிக்கிறதான அவர்களுக்கு களிகூறுதலை கர்த்தர் தருவார். அவர்களுக்கு துணையாயிருந்து அன்றைக்கு யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். வேதம் சொல்கிறது 2 நாளாகவும் 20-27 வாசித்தினால் கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு என்ன செய்தார்கள், திரும்பினார். வேதம் சொல்கிறது களிகூற செய்தார். அதனால் துதிக்கிற உங்களுக்கு களிகூறுதலை உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை யோசபாத்துக்கு தந்தது போல உங்களுக்கு தரும். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டினார்கள், ஒருவர் கூற மீந்திருக்கவில்லை. அவர்கள் பார்க்கும்போது எல்லாரும் சடலங்களாக கீழே விழுந்து கடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜெயத்திற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். இந்த துதிக்கிற பிள்ளைகளுக்கு களிகூறுதல் உண்டு. கண்ணுங்கள் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற இந்த ஜெயம், இந்த வெற்றி அவர்களுக்கு கைகூடும்படி ஆண்டவர்களுக்கு துதியின் வஸ்திரத்தை, துதியின் ஆயுதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. துதியின் ஆடை அணிந்தவர்களாக எப்போதும் சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் உண்மை மகிமைப்படுத்துகிறேன். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உண்மை மகிமைப்படுத்துவர்களாக நீங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. ஜெயத்தை தான் மகிமை காணும் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.